சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக மட்டன் கீமா பரோட்டா செய்ய போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு ஊற வைக்க போகிறோம். நம்ம ஒரு கப் மாவை கொட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். டக்குன்னு ஊற்றிட்டோம்னா கொலண்டு ஆயிரும் மாவு. மைதாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் தண்ணி நிதானமாக ஊற்றணும். ஏண்டா அது தண்ணி அதிகமாக குடிக்காது. கொலண்டு வரக்கூடாது மாவு. எந்த மாவு பிணையும் போதும் நம்ம இந்த கட்டை விரலை சேர்த்து வச்சு மாவுக்குள்ளே பிணையும் போது அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது மாவு உங்களுக்கு சாஃப்டாக ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ பவுலில் நம்ம பனைஞ்சது பவுல்லேருந்து எடுத்துடணும். இதில் வச்சு நம்ம நல்லா பரத்திக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே பிணைஞ்சும் போது, ஏன் ஆயில் நம்ம போடுறது நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சப்பாத்தி இந்த பரோட்டா பலகையிலையும் அந்த மாவும் ரெண்டும் சேர்ந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் மாவு பிணையும் போது ஒரு மாதிரி முடிச்சா வரும். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு இப்படி எடுத்து பார்க்கணும். மாவு நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பிணைஞ்சிருக்குதா அப்படின்ட்டு. பரோட்டாவுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டு அதோட குடமிளகாயும் இப்போ போடுறோம். இது கிரீன் சில்லி, நார்மலாக உள்ள பச்சை மிளகா. எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டும் போட்டுறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு. கைமா போட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இந்த கரம் மசாலாவும் அதில் போட்டோம். லெமன் ஜூஸ் ஊற்றும் போது சீக்கிரத்தில் கறி வேகாத எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம லெமன் ஊற்றும் போது சீக்கிரத்துலேயே வெந்துடும். அதுக்கு தான் லெமன் ஊற்றுறது. லெமனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். புதினா போட்டுடலாம். அதுக்கப்புறமா இது கைமா கொத்துன கறின்றதுனால டைம் எடுக்காது நம்மளுக்கு. ஈஸியாக வெந்துடும். நல்லா ட்ரையாக வதக்கணும். நம்ம தண்ணி தேவையில்லை இதுக்கு. கறி வெந்ததுக்கப்புறமா மிளகு போடணும். மிளகு போட்டாலே சட்டியில் அப்ப ஆரம்பிச்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒட்டாத அளவுக்காக கொஞ்சோண்டு ஆயில்.
இந்த வாழை போட்டு சுட்டு எடுத்துட்டோம்னா புரோட்டா ரெடி ஆயிரும். மட்டன் கீமா புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். மட்டன் கீமா புரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1/4 கிலோ, 100 ml ஆயில், வெங்காயம் 100, ஒரு 100 கிராம் குடமிளகாய், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 180 கைமா, சிறிதளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், லெமன் 1 ஜூஸாக எடுத்தது, புதினா சிறிதளவு, மிளகு தூள் பண்ணது 1 ஸ்பூன், கேரட் 1, கொத்தமல்லி சிறிதளவு,